ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நாஸ்டெட், ஜிப்மர், இஎஸ்ஐசி எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்ததுனால உங்கள் ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுற மாதிரி டெய்லி ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டுருக்கேன். நர்சிங், நான் நர்சிங் எல்லாம் சேர்ந்த கொஷின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டெய்லி ஈவினிங் நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணது. இன்னைக்கு டே 2. இந்த மாதிரி டில் எக்ஸாம் டெய்லி போடலான்னு ஒரு பிளான் இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: which hormone secreted from the pituitary gland that stimulate ovary to secrete estrogen in adolescent period? ஓகேவா, கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் செக்ரீஷன். ஸோ ஈஸ்ட்ரோஜன் செக்ரீஷனுக்கான ஹார்மோன் என்ன? சிம்பிளான கொஸ்டின் தான். வேற என்னென்ன ஆப்ஷன்ல இருக்குன்னா growth ஹார்மோன் இருக்கு, அடினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் இருக்கு, லியூட்டினேசிங் ஹார்மோன் இருக்கு, ப்ரொலாக்டின் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரொலாக்டினோட வேலை வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க்கு. ஓகேவா, மீதி என்ன இருக்கு? இப்போ ஏசிடிஹெச், ப்ரொலாக்டின் வந்து மில்க்கு, அடினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் ஏசிடிஹெச் வந்துட்டு நம்மளுக்கு அந்த எப்பினெஃப்ரின் இதெல்லாம் செக்ரீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எப்பினெஃப்ரின். மீதி என்ன இருக்கு? growth ஹார்மோன் ஒன்று இருக்கு, லியூட்டினேசிங் ஹார்மோன் இருக்கு. ஓகேவா, growth ஹார்மோன் growth ஆஃப் த இண்டிவிஜுவல், லியூட்டினேசிங் ஹார்மோன். ஓகேவா, ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் லியூட்டினேசிங் ஹார்மோன் தான். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த ரோல் ஆஃப் அ பாராநைசல் சைனஸ் இன் ரெஸ்பிரேஷன்? ரெஸ்பிரேஷன்ல பாராநைசல் சைனஸோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, they filter and warm the air before it reaches the lungs. Option B, they produce surfactant for effective gas exchange. Option C, they regulate pH of inhaled air. Option D, they enhance the voice resonance and lighten the skull. அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாராநேசல் ஐ ஹோப் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பாராநேசலோட வேலை என்ன? வாய்ஸ் ரெசனன்ஸும் ஸ்கல்ல லைட்டன் பண்றது தான் கரெக்டான ஆன்சர். மற்றது இந்த தே ப்ரொடியூஸ் சர்ஃபாக்டன்ட், இதுவும் வந்து அநேகமா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சர்ஃபாக்டன்ட் வந்துட்டு ஆல்வியோலார் செல்ஸ். கரெக்டா, ஆல்வியோலார் செல்ஸ் ப்ரொடியூசஸ் சர்ஃபாக்டன்ட். ஸோ இந்த கொஸ்டின்லேயே நம்ம ரெண்டு ஆப்ஷன்ஸ் படிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின்: which symptom should the nurse assess when a patient receives loop diuretics? ஸோ இதுல முக்கியமான வேர்டு டையூரிட்டிக்ஸ். ஓகே, அதுவும் லூப் டையூரிட்டிக். லூப் டையூரிட்டிக்ஸ்னா என்னது? இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது லாசிக்ஸ். ஓகேவா, லாசிக்ஸ் காசஸ் ஹைப்போநெட்ரீமியா, ஹைப்போகேலிமியா. அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. கரெக்டா? ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு மட்டும் நம்ம பார்க்கணும். வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ, பரஸ்தீஷியா இரிட்டபிலிட்டி. ஆப்ஷன் பி, இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர், மசில் ஸ்பாசம். மசில் ஸ்பாசம் இருக்கலாம், ஆனால் இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் இருக்குமா? இருக்காது. ஆப்ஷன் சி, வீக் இரகுலர் பல்ஸ் அண்ட் புவர் மசில் டோன். ஆப்ஷன் டி, ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்ட் அஜிடேஷன். ரெஸ்ட்லெஸ்னஸ் அஜிடேஷன் சம்வாட் இருக்கலாம். பரஸ்தீஷியா இருக்காது. ஓகேவா, இப்போ ஆப்ஷன் ஏவும் கிடையாது, பி இருக்காது, சியா டி தான். ஸோ வீக் இரகுலர் பல்ஸ் அண்ட் புவர் மசில் டோன் இருக்கும். கரெக்டா, ஹைப்போ கெலிமியால பல்ஸும் கம்மியா இருக்கும், வீக்காவும் இருக்கும், மசில் டோனும் கம்மியா இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, வீக் இரகுலர் அண்ட் புவர் மசில் டோன். Option next question: a mother in preterm labor receive injection betamethasone 12 mg. The action of this drug is to. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். பீட்டாமெத்தசோன், வாட் இஸ் பீட்டாமெத்தசோன்? இட்ஸ் நத்திங் பட் அ கார்டிகோஸ்டீராய்டு. ஏன் ஸ்டீராய்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு ப்ரொமோட் ஃபீட்டல் லங் மெச்சூரிட்டி. ஃபீட்டல் வெல்பீயிங்க்கு கிடையாது, ப்ரிவென்ட் இன்ஃபெக்ஷனும் கிடையாது, ஸ்லோ த கன்ட்ராக்ஷனும் கிடையாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன? ப்ரொமோட் ஃபீட்டல் லங் மெச்சூரிட்டி. நம்ம ஆர்டிஎஸ்ன்னு படிப்போம்ல, ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். எதனால வருது? சர்ஃபாக்டன் கம்மியா இருக்கிறதுனால வருதுல்ல. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு வி கிவ் ஆன்டிநேட்டலா நம்ம என்ன செய்வோம்? ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்போம். என்ன ஸ்டீராய்டு கொடுப்போம்? அதான் எய்தர் பெக்லாமெத்தசோன் ஆர் டெக்ஸாமெத்தசோன் நம்ம கொடுப்போம். ஸோ அது என்ன செய்யும்?
ஃபீட்டல் லங் மெச்சூரிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அந்த டெஸ்ட் ஃபீட்டல் லங் மெச்சூரிட்டிக்கான டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இன்டராக்டிவா பண்ணுவோம். ஓகேவா? கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் கரெக்டா இருக்கா இல்லையான்னு. இல்லைன்னா 1 டேக்கு அப்புறம் நாளைக்கு வந்துட்டு ஐ வில் புட் அ கரெக்ட் ஆன்சர் ஆல்சோ. ஸோ உங்களுக்கும் எங்க கூட சேர்ந்து உங்களோட நாஸ்டல் ஜேர்னியை ஃபாலோ பண்ணணுமா, உங்களோட எய்ம் அச்சீவ் பண்ணணும்னா கான்டாக்டர்ஸ். ஸோ 31st கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3-4 டேஸ் தான் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் உண்டு. ஸோ வே ஆஃப் டீச்சிங் இப்போ எப்படி எடுக்கிறோமோ அதே தான், இங்கிலீஷ் அண்ட் தமிழில் தான் இருக்கும். மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃபாக நாங்கள் வந்து கொடுத்துருவோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், the alert sign for ectopic pregnancy is. ectopic pregnancy-க்கான அலர்ட் சைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ல ஹைப்பரெமெசிஸ், வெயிட் லாஸ், prolonged epigastric pain, copious vaginal discharge, abdominal pain, vaginal bleeding and positive pregnancy test, amenorrhea and negative pregnancy test. ஸோ ectopic pregnancy-ல பாசிட்டிவ் pregnancy டெஸ்ட் தான் இருக்கும், நெகட்டிவ் இருக்காது. அப்போ ஆப்ஷன் டி கிடையாது. ஓகேவா? ரெண்டாவது, ஹைப்பர் எமிசிஸ் இருக்கும், ஆனா வெயிட் லாஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா இனிஷியல் பீரியட் ஆஃப் ஜெஸ்டேஷன் இல்லை, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்ல ஈவன் 1 kg தான் இன்க்ரீஸ் ஆகும். அதனால வெயிட் லாஸ் அது அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. மீது என்னது, ப்ரொலாங்டு எபிகாஸ்டிக் பெயின். எபிகாஸ்டிக் பெயின் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஹெச்ல தான் இருக்கும். இந்த ப்ரீ எக்லாம்ஷியா, பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன்ல தான் வந்துட்டு எபிகாஸ்டிக் பெயின் வந்துட்டு இருக்கும். மீது என்ன இருக்கு, abdominal pain, vaginal bleeding and positive pregnancy test are the alert sign for ectopic pregnancy. ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், an indication for primary use of electroconvulsive therapy. ஸோ இசிடி எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? எங்க வந்து இசிடி கொடுப்பாங்க? நம்பர் ஆப்ஷன் ஏ நான் கம்ப்ளைன்ஸ் வித் த ட்ரீட்மெண்ட், ஆப்ஷன் பி மேஜர் டிப்ரெஷன் வித் சைக்காட்டிக் ஃபியூச்சர், ஆப்ஷன் சி சிவியர் அஜிடேஷன், ஆப்ஷன் டி ஆன்டி சோஷியல் பிஹேவியர். இண்டிகேஷன் நான் கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது, அஜிடேஷனும் கிடையாது, ஆன்டி சோஷியலும் கிடையாது. கரெக்ட் ஆன்சர் மேஜர் டிப்ரெஷன் வித் சைக்காட்டிக் ஃபியூச்சர் தான். என்னென்ன இண்டிகேஷன் சொல்லிடுறேன். நம்பர் 1 டிப்ரெஷன், மேஜர் டிப்ரெஷன். நம்பர் 2 கேட்டடோனிக் ஸ்டூப்பர்ல இருந்தா வில் கிவ் இசிடி. நம்பர் 3 சிவியர் சைக்கோசிஸ்ல இருந்தா வில் கிவ் இசிடி. ஓகேவா? இதுதான் 3 இண்டிகேஷன் தான் இசிடிக்கு. 1 டிப்ரெஷன் வித் சைக்காட்டிக் ஃபியூச்சர், 2 கேட்டடோனிக் ஸ்டூப்பர், 3வது சிவியர் சைக்கோசிஸ். கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, மேஜர் டிப்ரெஷன் வித் சைக்காட்டிக் ஃபியூச்சர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், a young lady spent several hours in reorganizing and checking the orderliness of her clothing cabinet. Her behavior indicates. So ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னா டிரான்ஸ்பரன்ஸ், எக்ஸிபிஷனிசம், கம்பல்ஷன் அண்ட் அப்சஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எஸ். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இதுவும் சைக்காட்ரிக் ரிலேட்டட் கொஸ்டின் தான். யாரோ ஒரு யங் லேடி இருக்காங்க, என்ன செய்யறாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க, திருப்பி ரீஆர்கனைஸ் பண்றாங்க. அந்த ஆர்டர்லினஸ் ஆஃப் கிளாத்திங் கேபினெட் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. டிரான்ஸ்பரன்ஸ் கிடையாது, எக்ஸிபிஷனிசம் கிடையாது, கம்பல்ஷனா அப்சஷனா, இதுதான் டவுட். கரெக்டா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த மாதிரி பண்ணா ஓசிடின்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? ஓசிடியில இது கம்பல்ஷனா அப்சஷனா, இதுதான் நம்ம இப்ப யோசிக்கணும். வாட் இஸ் அப்சஷன், வாட் இஸ் கம்பல்ஷன் தெரிஞ்சாலே போதும். அப்சஷன்ங்கிறது ஒரு தாட், கம்பல்ஷன்ங்கிறது ஒரு ஆக்ட். ஓகேவா? தாட்னா என்ன, நம்ம யோசிக்கிறது, நம்ம மைண்ட்ல திங்க் பண்றது, அதெல்லாம் அப்சஷன் சொல்லுவோம். கம்பல்ஷன்ங்கிறது நம்ம வெளியே காட்டுறது, எப்படி நம்ம பிஹேவியராகவும் செயல் மூலயமா காட்டுறோம் பார்த்தீங்களா, அது பேர் தான் கம்பல்ஷன்ங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், அப்சஷன் தாட் இருக்குதான், ஆனா என்ன பிஹேவியரை கேட்குறான், அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க, ரீஆர்கனைஸ் பண்றாங்க, திருப்பி அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸை. இட்ஸ் அ ஆக்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் கம்பல்ஷன். ஓகேவா? இதுக்கு தான் எப்பயுமே நார்த் செட்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். என்னடா இதெல்லாம் ஒரு கொஸ்டினா நினைப்போம் நம்ம, ஆனா ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பான்.
ஓகே, ரொம்ப ரொம்ப கரெக்டா படிச்சா மட்டுமே எக்ஸாம் எழுத முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் நாட் செட்ல. ஸோ கரெக்ட் ஆன்சர் கம்பல்ஷன். மீதி டிரான்ஸ்பரன்ஸ், எக்ஸிபிஷனிசம்னா இது ஒரு செக்ஷுவல் டிசார்டர். ஓகேவா, அன்னோன் பர்சன் கூட ஜெனிட்டல் எக்ஸ்போஸ் பண்றது எக்ஸிபிஷனிசம். டிரான்ஸ்பரன்ஸ்னா என்ன? பேஷண்ட் டெவலப்பிங் சம் சார்ட் ஆஃப் எமோஷனல் பிஹேவியர் டுவர்ட்ஸ் த நர்ஸ். பேஷண்ட்க்கு வந்து நீங்க வந்துட்டு அவங்க அப்பா மாதிரியோ, அம்மா மாதிரியோ, தம்பி மாதிரியோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரிஞ்சிங்கன்னா தென் இட் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்பரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ரீசனிங் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. QPO NML KJI -EDC. ஓகேவா, நம்மளுக்கு தெரிஞ்ச ABCDலே போவோம். ஆக்சுவலா ரிவர்ஸ் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க, டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. CDE இப்படி தானே வரும். ABCDE IJK LMN OPQ. ஓகேவா, ரெண்டாவது இதுல பாருங்க, நம்மளுக்கு ஏபியை விட்டுருங்க, CDE விட்டுருங்க, நடுவில் என்னன்னு கேட்குறாங்க, அது என்னன்னு தெரியல நமக்கு. அடுத்தது IJKLMNOPQ. அப்பனா இங்க வர்றதும் என்னவா இருக்கும்? ABCDயில இக்கு அப்புறம் என்ன வருமோ அதான் இருக்கும். இக்கு அப்புறம் என்ன வரும்? F வரும். எஃப்க்கு அப்புறம் என்ன வரும்? G வரும். சாரி, F நான் அந்த இதுல அப்படியே போட்டுட்டேன், சாரி. G வரும். ஜிக்கு அப்புறம் என்ன வரும்? H வரும். இப்ப பாருங்க, CDEFGHIJKLMNOPQ. ஓகேவா, இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. இது HGF. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, HG அண்ட் F. நெக்ஸ்ட் லாஸ்ட், இப்ப ரீசெண்டா இந்தியன் அம்பாசிடர் டு இஸ்ரேல் யாரு அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலா இந்தியா இஸ்ரேல் வார்லாம் நடந்துச்சுல்ல, அப்ப வந்துட்டு இஸ்ரேல் அம்பாசிடர் மாத்திருந்தாங்க. அவங்க யாருங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஜிதேந்தர் பால் சிங், அஜ்னேஷ் குமார், சுபான்ஷு குமாரன். நன் ஆஃப் திஸ் மோஸ்ட்லி எப்பயுமே இருக்காது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஜிதேந்தர் பால் சிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவங்க இப்பதான் லாஸ்ட் மந்த் தான் வந்துட்டு நியூ இந்தியன் அம்பாசிடரா இஸ்ரேலுக்கு அதை நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ரெண்டாவது, நார்செட்ல இதே மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் போகணும்னா எங்க கூட ஜாயின் பண்ணி நீங்க உங்களோட கிளாஸஸை கண்டினியூ பண்ணலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த ஸ்க்ரீன்ல வர நம்பர் 7418581443க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தருவாங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.